எம்எஸ் டோனி. ஹி இஸ் எ இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். அதாவது எல்லாத்துக்குமே வந்து அவர் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் வந்து எம்எஸ் டோனியே இப்ப வந்து காசுக்காக தான் வந்து ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. பிகாஸ் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்க கடந்த ஒரு 2 ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆர்சிபி மேட்ச்லயே பார்த்தீங்கன்னா, அஸ்வினுக்கு முன்னாடி அவர் ஏன் இறங்கல? அது ஒரு கேள்வி இருந்தது. எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. அஸ்வினை விட டோனி வந்து பேட்டிங் பிடிக்க தெரியாதா? பிகாஸ் வந்து இந்தியன் இல்ல பெஸ்ட் ஃபினிஷர் வந்து டோனியா தான் இருந்தாரு. ஹர்திக் பாண்டியாக்கு முன்னாடி வரையும். டோனி பேரை வச்சுக்கிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து டிக்கெட் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. மணியை ரூ. 1500 டிக்கெட்டை வந்து ரூ. 10,000 ரூ. 15,000 வந்து பிளாக் மார்க்கெட்ல வந்து வித்துட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய ரசிகர்களே வந்து சொல்லியிருக்காங்க. என்னங்க ஒரு ரூ. 5,000 டிக்கெட்ட ரூ. 10,000 ரூ. 15,000 குடுத்து வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வந்து டோனிய பிடிக்கும். ஸோ டோனி பேர வச்சுக்கிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழ இருக்கு. ஸோ கீழ தெரியும்.